வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங். அமேசான்ல இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். இது என்ன ப்ராடக்ட், இதனுடைய ஸ்பெக் என்ன, இது எப்படி நமக்கு யூஸ் ஆகும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க, டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இது நம்ம ஆயுதம். இது எப்படி ஓபன் பண்ணோம்? இதுக்குள்ள என்ன இருக்கு பார்க்கலாமா? இதுக்குள்ள வேற எதுவும் இல்லை, இது தேவையில்லை. இதை போட்டாச்சு. அஹூஜால இருந்து ஒரு ஹெட்செட் வாங்கியிருக்கோம். அஹூஜா பிராண்ட். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, அஹூஜால இருந்து நெக் பேண்ட் PA சிஸ்டம் வித் டிஜிட்டல் பிளேயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதையும் இப்போ ஓபன் பண்ணிடலாம். ஓகே, இதோட மேல் கவரை பிரிச்சிடுறேன். ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சேனலுக்காக வாங்கல. இது ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்காக அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இதுவும் தேவையில்லை. அமேசான் நெக் பேண்ட் PA சிஸ்டம் NBA 20 DP built-in MP3 digital player, built-in rechargeable lithium-ion battery, microprocessor, controlled intelligence recharging management system, supplied with headband, microphone, neck strap and AC power adapter. So இது வந்து rechargeable அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் பேஜை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து உங்களுடைய பார்வைக்காக. ஓகே, போட்டோ எடுத்துட்டேன். இதோட டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. நெட் குவான்டிட்டி 1 பீஸ், ஜெனரிக் நேம் PA ஆம்பிளிஃபையர் செட், NBA 20 DP, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 4335 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் அந்த ரேட்டுக்கு வாங்கலை. நாம் வாங்கினது 3600 ரூபாய். அமேசானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஸோ நாம் எதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு இது ரேட் இது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால ரேட் வந்து வேரி ஆகும். அண்ட் மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் March 2024. இது வந்து மார்ச் ஏப்ரல் மே. ஓகே, 3 மாதம் ஆச்சு. இம்போர்ட்டட் பை அஹூஜா ரேடியோஸ் அப்படின்னு போட்டு அவங்களுடைய அட்ரஸ் போட்டிருக்காங்க. பேஸ் டு நொய்டாலேருந்து இந்த ப்ராடக்ட் வருது நமக்கு. கன்சர்ன்ட் பர்சன் ஃபார் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ், கன்சியூமர் கேர் ஆஃபீஸு, அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 011 போட்டு டெலிஃபோன் நம்பர் வருது. அப்புறம் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. support@ahuja.radio.com அப்படின்னு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அந்த இமெயில் ஐடிக்கு நாம் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். கண்டென்ட் என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரிசீவர் 1 பீஸ், பெல்ட் 1 பீஸ், ஹெட்பேண்டு, மைக்ரோஃபோன் 1 பீஸ், அடாப்டர் 1 பீஸ், டாக்குமெண்டேஷன் 1 பீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சைனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சைனா மேக். இதுவும் ஒரு போட்டோ எடுக்கப்படும். இந்த போட்டோ உங்களுக்கு இப்போ வீடியோவில் காண்பிக்கப்படும். ஓகேவா? ஸோ இது நாட் இந்தியன் மேக், இது சைனீஸ் ப்ராடக்ட். ஓகே, இப்போ இதை நாம ஓப்பன் பண்ணுவோமா? இந்த பக்கம் ஓப்பன், இந்த பக்கம் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். எஸ், இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. நெக் பேண்ட் PA சிஸ்டம்
NBA 20 DP அப்படின்னு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுறதில்லை. அடுத்தது சும்மா ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நெக் பேண்ட். இதை கொடுத்துருக்காங்க. இதை எப்படி வைக்கணும் அப்படின்னா நம்ம எந்த பக்கம் வேணாலும் டைரெக்ஷன் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை நான் இப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் இப்படியும் வச்சுக்கலாம். நம்ம சௌகரியம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். வச்சு இந்த மைக்கை கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கலாம். இப்படி வச்சோம்னா இந்த மைக் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுக்கலாம். ஓகே. ஆக்சுவலாக இது வந்து காதில் வைக்கிறது இல்லை, ஹெட்ஃபோன் கிடையாது. இந்த மைக்கை ஹோல்டு பண்ணுறதுக்கு இது ஒரு ஹோல்டர், அவ்வளோதான். அடுத்தது இதுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ஸ்பீக்கர். நல்லா வெயிட்டாக இருக்கு. ஆக்சுவலி இது பிளாஸ்டிக் பாடி தான், ஆனால் நல்ல ஒரு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிளாஸ்டிக், ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிளாஸ்டிக் வந்து இதுவாலாம் இல்லை, சும்மா ஏனோதானா பிளாஸ்டிக்லாம் கிடையாது. நல்ல பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, நல்ல ஹெவி பிளாஸ்டிக் இது. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, டிசி இது கொடுத்துருக்காங்க பாருங்க. டிசி சார்ஜ் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இது லிங்கின், இது மைக்கை வந்து இது இருக்கு இல்லையா, இந்த இது வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்து இங்கே யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து மெமரி கார்டு போடுறதுக்கும் ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை ப்ளேபேக் பண்ணுறதுக்கு இந்த வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இந்த மேலேயே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா. இதுதான் டாப், இது டாப்பு. இந்த பக்கம் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் சுவிட்ச் எங்கே இருக்குது, ஆன் ஆஃப், ஆன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண பிறகு லென்த் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. பட் இது போதும், இதுக்கு மேலே எதுக்கு லென்த். நம்ம மேக்ஸிமம் இது வந்து இடுப்பில் மாட்டுறது அந்த மாதிரி தான். அதனால் இப்போ இந்த பவர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். இதை கனெக்ட் பண்ணுறேன். ஆன் கொடுத்துருக்கேன். ஆன் பண்ணிட்டேன். இந்த மைக்கோட போர்ட்டில் இதை கொடுத்தாச்சு. ஹலோ, மைக் டெஸ்டிங். பிரச்சனை என்னன்னா, இந்த மைக்கு கூட இந்த ஸ்பீக்கர் எப்படி கொண்டு வந்தா இப்படி சவுண்ட் கேட்கும். வழக்கமா இது நடக்கிறது தானே. ஸ்பீக்கர் பாக்ஸ் பக்கத்துல நம்ம மைக்கை கொண்டு போனோம்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்படி இல்லாம இருக்கணும்னா நம்ம மேக்சிமம் வந்து இந்த ஸ்பீக்கர் பாக்ஸை வந்து எவ்வளோ தூரமா வச்சுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. இப்போ உதாரணத்துக்கு இதுல வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க இதுல அப்படின்னா, இதுல சொன்னேன்ல ஒரு நெக் பேண்ட் இருக்கு இதுல. இது வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து மாற்றுறதுக்காக இப்போ இந்த இடத்துல ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த லிங்க்ல வந்து இந்த ஸ்பீக்கரை அப்படியே மாட்டி இதை கழுத்துல போட்டுக்கலாம். இது எப்படிங்கிறது அப்புறம் காட்டுறேன். இது இப்படி ஓரமா வச்சிடுறேன். நியாயமா இப்படி கீபோர்டு மேலாம் இது வைக்கக்கூடாது. பட் ஆனால் இப்போ வேற வழி இல்லை, அதனால அப்படி வைக்கிறேன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இது ஆஃப்ல தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து மேக்சிமம் இந்த மாதிரி இருக்கிறத இதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மேக்சிமம் இப்படி யூஸ் பண்ணுவோம். இங்கே இவ்வளோ கீழே இல்லைன்னா இவ்வளோ தூரத்தில் வச்சோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இவ்வளோ தூரம் இருக்கணும்னா நாம அவே இருக்கணும். ஆக்சுவலி நல்ல லென்த் இருக்கு, ஒயர் நல்ல லென்த் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு? நல்ல ஒயர் லென்த் இருக்கு. இதை வந்து நம்ம உதாரணத்துக்கு இதை நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம். பாக்கெட்ல வச்சுக்கிட்டா இது நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி நான் பேசுனதுக்கும் இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த ஸ்பீக்கர் வழியா என்னுடைய ஆடியோ கேட்டுட்டு இருக்கு உங்களுக்கு. இந்த ஆடியோ வந்து இப்போ ஃபுல் ஆடியோ வச்சிருக்கேன், கொஞ்சம் கூட கம்மி பண்ணாம ஃபுல் ஆடியோ வச்சிருக்கேன். நான் யாருக்காக இந்த மைக்கை வாங்கினோ அவர் இப்ப லைன்ல வராரு. சார் வணக்கம் சார்.
ஹலோ ஸ்பீக்கர் ஏதோ 239 ரூபாய்க்கு ஏதோ வாங்கியிருக்கேன் சார். நான் இப்போ வந்து வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம மைக் வாங்கணும் இல்லையா, காலர் மைக் வாங்கணும் இல்லையா ஒரு மைக் மாதிரி ஒன்று அனுப்பி சார். அந்த ஒயர் மாதிரி இருக்கு, அந்த ஒயர்ல வந்து வெளியே ஜாக்கி மாதிரி ஒன்று இருக்கு, அது வந்து தொடுகிறதுக்கு அது என்ன பண்ணுறது இவ்வளவுதான் இருக்கு சார். நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நான் அப்படியே கால் எடுத்துட்டேன். நான் நினைச்சேன் உங்ககிட்ட அப்படியே வீடியோல பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்படியே இருங்க லைன். வீடியோ கால் வரட்டுமா? வீடியோ கால் வரீங்களா இப்ப? வரேன். சார் வந்து வீடியோ கால் வர சொல்றாரு, அதுக்காக அவருக்கு வீடியோ கால் போறோம். வாய்ஸ் கால், இது வீடியோ கால். வீடியோ கால் வந்தாச்சு. ஆக்சுவலா இவருக்காக தான் இந்த ஸ்பீக்கர் வாங்கினேன். இது வந்து ஸ்பீக்கர் நாம இவருக்காக தான் வாங்கினேங்கிறதையும் நான் வீடியோல காட்டிட்டு இருக்கேன். சார் பெங்களூர்ல இருக்காரு, என்னுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர். அவருக்காக தான் இந்த செட்டே வாங்கினது, இந்த அகூஜாவோட பிராண்டு. சரி, ஓகே. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ரேட் வந்து 3600 ரூபாய்க்கு அமேசான்ல வாங்கினேன். பை லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் இருக்காங்க ஒரு ஹால்ல அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் வந்து நல்லாவே வால்யூம் இருக்கு. அண்ட் இதுல வந்து யூஎஸ்பி போர்ட் போடலாம், அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன மெமரி கார்டு எங்க வைப்பீங்க? ஸ்பீக்கர்லயா? ஆமா, ஸ்பீக்கர் இந்த பாக்ஸ்ல வந்து மெமரி கார்டு போடுற மாதிரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பியும் அதாவது பென்டிரைவும் இதுல போடலாம். பென்டிரைவ்ல ஏதாவது நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதுவும் இதுல போடலாம். இதுக்கு வந்து ஒரு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் எவ்வளவு பவர் இருக்கு அப்படிங்கறதும் டீடைல்ஸும் இதுல கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு 8 இருந்து 10 மணி நேரம் இது ஃபுல் சார்ஜ் போட்டோம்னா 8 இருந்து 10 மணி நேரம் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். சார்ஜபிள் தான், ரீசார்ஜபிள். சார்ஜ் எதை பண்ணுவீங்க? ஸ்பீக்கரையா? ஆமா, ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணிக்கணும். ரீசார்ஜபிள் இது. ஸோ 8 ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோம்னா 8 இருந்து ஒரு 10 மணி நேரம் வரைக்கும் இதை நம்ம பயன்படுத்த முடியும். அப்படிங்கிறதுனால இது போதுமான அளவாகவே இருக்கும். இந்த மைக்கு அப்போ செக் பண்ணி காட்டும் போது அவ்வளோ சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த மைக்கை செக் பண்றேன். இப்போ இந்த ஸ்பீக்கருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணி இப்போ இந்த ஸ்பீக்கர் வழியா தான் நீங்க இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் போன முறை எனக்கு சரியா வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு மைக் வச்சிருந்தேன். அந்த மைக் நல்லா பிக்கப் இருக்கும். கேமராவோட மைக், அது வயர்லெஸ் மைக்கு, அது நல்லா பிக்கப் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மைக்கை வந்து நம்ம கரெக்டா இந்த என்ன சொல்றது, நம்ம வாய்க்கு நேரா வச்சு நம்மளுடைய ப்ளோ வந்து இந்த மைக் மேல படணும். அப்படி பட்டாதான் இது சரியா வேலை செய்யுது. ஒருவேளை நாம இந்த மைக்கை இப்படி கீழே இறக்கிட்டோம் அப்படின்னா இது சரி, இது வந்து பிக்கப் ஆக மாட்டேங்குது. அதுக்காக இது வந்து இப்படி நேரா வைக்கணும். நேரா வச்சு பேசும்போது இது வந்து நல்லாவே பிக்கப் ஆகுது. ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 50 பேர் 60 பேர் இருக்க ஒரு ஹால், ஒரு 100 பேர் இருக்காங்க ஒரு ஹால்ல அப்படின்னா இந்த மைக், இந்த ஸ்பீக்கர் இஸ் எனஃப். இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு லெக்சர் கொடுக்க போறோம், ஒரு கிளாஸ் எடுக்க போறோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க போறோம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மைக் வந்து பக்காவா இருக்கும். 3600 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் கண்டிப்பா இது வந்து ஒர்த். அதுக்காக தான் இந்த இன்சர்ட் வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.